எஸ்ஐஆரை பார்த்து அச்சம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு கட்சி ஆதரிக்குதுன்னா அது அதிமுக தான். அது எப்படியாப்பட்ட கட்சியா இருக்கும்? மக்களுக்கான கட்சி அதிமுக. அந்நிய முதலீடுகள் இந்தியாவிற்கு வர தொடங்கின. அதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இப்பொழுது விளங்கி கொண்டிருக்கு. இதற்கு யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமியா. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருக்கும்போது எவ்வளவு முதலீடு வந்தது? திமுகவை விட தொழில்துறையில் வளர்ச்சி பெற்றதுன்னு அவர் சொன்னா நான் இன்னைக்கே சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்ய தயாரா இருக்கிறேன். அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஆண்ட ஆட்சி காலத்தில் நிறைய தொழிற்சாலைகள் நிறைய முதலீடு வந்தால் அவர் ராஜினாமா செய்ய தயாரா இருக்கிறாரா? இதை சவால் விட்டு சொல்லுகிறேன். இன்னைக்கு அவரை வெள்ள அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. தமிழ்நாடோட முதலீடு ஆந்திராக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி இல்ல, அவரு ஒரு புள்ளி விவரத்தோடு பேசுறாரா, யாராவது எழுதி கொடுத்து தவறான செய்தியை சொல்றாரா தெரியாது. நான் திருப்பெரும்புதூர் எம்எல்ஏவாக நின்றுட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் எவ்வளவு தொழிற்சாலைகள் கடந்த 4.5 ஆண்டுகளில் வந்திருக்கு. இதற்கு முன்னாடி எத்தனை தொழிற்சாலைகள் இருந்தது? தொழிற்சாலைகள் என்றாலே ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருக்கும் போது முதல் கிண்டி சிப்காட், அம்பத்தூர் சிப்காட் தொழிற்பேட்டைகளை கொண்டு வந்தது காங்கிரஸ் பேரியக்கம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில். அதற்கு பிறகு படிப்படியாக வெளிநாட்டு முதலீடுகள் தாராளமயமாக்கப்பட்ட போது, காட் ஒப்பந்தம் ஏற்பட்ட பொழுது மன்மோகன் சிங்குடைய ஆட்சியில, டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில பெரும்பாலும் அந்நிய முதலீடுகள் இந்தியாவிற்கு வர தொடங்கின. அதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இப்பொழுது விளங்கி கொண்டிருக்கு. இதற்கு யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமியா. இந்த வெளிநாடு முதலீடு வரும்போதெல்லாம் அவரு அமைச்சராக இருந்தாரா? 96 தான் முதல் ஊண்டாய் கம்பெனி எங்க பகுதிக்கு வந்துச்சு. நிசான் ரெனால்ட் வந்துச்சு, சாம்கால் வந்துச்சு, நோக்கியா வந்துச்சு, பென்ஸ் கம்பெனி என்று சொல்லுகின்ற ஜெர்மன் நிறுவனம் வந்தாங்க. அதுக்கப்புறம் செயின்ட் கோபேன் பிரான்ஸ் கம்பெனி வந்தாங்க. இதுதான் சொல்ற பெரிய தொழிற்சாலை. இப்ப பாத்தீங்கன்னா டாடா ஹைடெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பெரும்பாலும் 350 தொழிற்சாலைக்கு மேல என்னுடைய தொகுதியில் இருக்கு. அவர் வேணா வெள்ளரிக்கை கூட சொல்லுங்க. திமுக ஆட்சியில் எவ்வளவு முதலீடு வந்திருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருக்கும்போது எவ்வளவு முதலீடு வந்தது? திமுகவை விட தொழில்துறையில் வளர்ச்சி பெற்றதுன்னு அவர் சொன்னா நான் இன்னைக்கே சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்ய தயாரா இருக்கிறேன். அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஆண்ட ஆட்சி காலத்தில் நிறைய தொழிற்சாலைகள் நிறைய முதலீடு வந்தால் அவர் ராஜினாமா செய்ய தயாரா இருக்கிறாரா? இதை சவால் விட்டு சொல்லுகிறேன். இன்னைக்கு அவரை வெள்ள அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. நானும் வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன். இன்னைக்கு இந்தியாவில் முதன்மை மாநிலமாக எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் முதன்மை மாநிலம் ஏற்றுமதியில் எந்த மாநிலமாவது ஓவர்டேக் பண்ண முடியுதா? இல்லை. இன்னைக்கு ஒன்றிய அரசுடைய ஜிடிபியோட தமிழ்நாடு அரசு ஜிடிபி உயர்ந்து இருக்குது. எல்லா துறையிலும் மேல்வங்கி நிற்குது. இதை அவர் சொல்ல முடியுமா? ரைட். இல்ல, அரசு இப்போ அன்பில் மகேஷ் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் போது தனியா ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ஏற்கனவே கற்றல் வழி கல்வி, செவி வழி கல்வி, பல கல்வி முறைகளை புதுமையாக நடைமுறைப்படுத்தி இருந்தாலும் இப்பொழுது பள்ளி கல்வித்துறை ஒன்றிய அரசு கூப்பிட்டு விருது கொடுக்கும் அளவிற்கு இருக்கு. சரி, ஆனா ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு என்ன? இப்ப யாரோ ஒருத்தர் சொல்றாரு, நீங்களே பள்ளி கல்வித்துறை ரொம்ப மோசமா இருக்குல்ல, ஒன்றிய அரசு கிட்ட சொல்லி நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டியதானே? ஏன் இது வரைக்கும் கொடுக்கல? டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பணத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏழை எளிய மக்கள் குழந்தைகளுக்கு அவர்களுக்குரிய புத்தகங்கள், அவருக்குரிய காலணிகள் வழங்குவதற்கும், இன்னும் சொல்ல போனா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு திட்டத்துக்கு எதுக்குமே பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க. நிதியை கொடுக்காத ஒன்றிய அரசை கண்டிச்சு இவங்கெல்லாம் அறிக்கை கொடுக்க மாட்டேன்றாங்க, பேச மாட்டேறாங்க. எஸ்ஐஆர்னா தமிழ்நாடே பிதிங்கி இருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் தேவையா என்று எஸ்ஐஆரை பார்த்து அச்சம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு கட்சி ஆதரிக்குதுன்னா அது அதிமுக தான். அது எப்படியாப்பட்ட கட்சியா இருக்கும்? மக்களுக்கான கட்சி அதிமுக. மக்களுடைய நிலைமையை தெரிந்து கொள்ளுகின்ற கட்சியாது. மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அவங்க டெல்லி எஜமான் என்ன உத்தரவு போடுறாங்களோ அதை நடைமுறைப்படுத்துவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.